இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கோதுமை ரவை கிச்சடி. கோதுமை ரவை கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு ரவை கொட்டிக்கணும். ரவை கொட்டி நல்லா இந்த நெய்யில் வதக்கிக்குங்க. கொஞ்ச நேரம் வதங்கணும். அந்த ஸ்மெல் வர வரைக்கும், கொஞ்சம் அந்த கோதுமை ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அந்த ரவை ஸ்மெல் வர வரைக்கும் வதக்கிக்குங்க. ரொம்ப வதக்கினீங்கன்னா தீஞ்சிடும். கொஞ்ச நேரம் சும்மா லைட்டாக வதக்கினா போதும். வதக்கின ரவையை தனியாக இப்படி கொட்டி வச்சுட்டு நெய்யில் கூட வறுத்துக்கலாம், இல்லைன்னா எண்ணெயில் கூட வறுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சு வந்ததும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடணும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வதங்கின பிறகு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். நான் ஒரு 1.5 வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் லைட்டாக வதங்கின பிறகு கருவேப்பிலை போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 2 போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிக்கணும். ஒரு சின்ன தக்காளி, ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்து அதையும் போட்டு வதக்கிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. ஒரே ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கேரட் பீன்ஸ் போட்டிருக்கேன். கேரட் பீன்ஸ் பசங்க தனியாக கொடுத்தா அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க இல்லையா, பொரியல்லாம் பண்ணால். ஆனால் இந்த மாதிரி கிச்சடியில் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா வெந்திருக்கும். பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கோதுமை ரவையே ஹெல்த்தி தான், ஆனால் கேரட் பீன்ஸ் அதில் சேர்த்து இது பண்ணால் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். அதனால் கிச்சடி செய்யும்போது கேரட் பீன்ஸ் எப்போவுமே நான் போடுவேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு காய் நல்லா வதங்கின பிறகு, கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கணும். காய் வதங்கின பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3/4 சொம்பு தண்ணி எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த தண்ணியை பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். ஏன்னா காய் நல்லா வேகணும் இல்லையா. காய் வெந்துச்சுன்னா தண்ணி சுண்டிடும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கணும். காய் வெந்து இப்படி கொதி வரும்போது ரவை கொட்டி கலரணும். பாருங்க, ரவை கொட்டி கலரிருக்கேன். இப்போ ரவை வெந்து வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, கோதுமை ரவை நல்லா வெந்து தெரியுதுங்களா, நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி டைமில் ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி கோதுமை ரவை நல்லா உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஒட்டி வரல, கட்டியாக வருமே, அந்த மாதிரிலாம் வரலை. அதாவது நீங்கள் வறுக்காமல் நெய்லேயோ எண்ணெயிலையோ வறுக்காமல் செஞ்சிங்கன்னா கட்டியாக வரும் கிச்சடி. ஆனால் வறுத்து செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக நல்லாயிருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த கோதுமை ரவை கிச்சடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நல்லா உதிரியாக வந்துடணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.